இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன சகல நவீன ஜாமீன் எடுக்க ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? லாயர் மூலமா ஜட்ஜ் கிட்ட பேசியிருக்கு. அவர் வெளியூர்ல இருக்காரு. நாளைக்கு ஏர்லி மார்னிங் வந்துருவாராம். வந்ததும் பேப்பர்ஸ்ல சைன் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஜாமீன் கிடைச்சிரும். ஸ்டேஷனுக்கு போய் நவீன பார்த்த விஷயத்த சொல்லி ஜாமீன் கிடைச்சிருன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அப்ப காலையில எல்லாம் நல்லபடியா நடக்கும்லப்பா? ஆமாங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சகல, நீ இல்லாதப்ப பாட்டி இங்க வந்து அத்தையோட அம்மாவோட சாவுக்கு காரணம் அந்த சிவனாண்டியோட சித்தப்பன் தான் சொன்னாங்கப்பா. அந்த விஷயம் அந்த ஏட்டு இருக்கார்ல, அதான்ப்பா அந்த ஏட்டு சண்முகம், அவருக்கு தெரியும்னு சொன்னாங்கப்பா. ஆனா அந்த ஏட்டு வந்து உண்மையை சொல்லும் போது யாரோ சுட்டுட்டாங்கப்பா அவரை. தெரியுங்க, பாட்டி எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. ஹாஸ்பிட்டல் அவங்கள பார்த்துட்டு தான் வரேன். அந்த ஏட்டு போயிடுச்சு வரணும். அத்தை கிட்ட அவர் எல்லா உண்மையும் சொல்ல வைக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி துர்காவோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். நீ சொல்றதும் சரிதான்ப்பா. முதல்ல துர்கா நவீனோட கல்யாணத்தை நல்லபடியா நடத்துவோம். மாமா, ரோகிணி அக்கா எங்க இருக்காங்க? நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும். ரேவதி, நானும் அவளைதான் தேடிக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரமா அவ மண்டபத்திலேயே காண, எங்க போனானே தெரியல. நல்லா தேடி பாத்தீங்களா மாமா? எங்க போயிருப்பாங்க? இங்க தானே இருக்கணும். மண்டபம் முழுக்க தேடி பார்த்துட்டேன், அவளை எங்கேயுமே காணோம். இப்பதான் சின்னத்தைக்கிட்டையும் கேட்டு பார்த்தேன். அவ ஏதோ போன் பேசிட்டே வெளியே போனதா சொல்றாங்கப்பா. ஆனா உறுதியா தெரியலன்னு சொல்றாங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருக்குப்பா. என்கிட்ட சொல்லாம அவ எங்கேயும் போக மாட்டாப்பா.